அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். நெல்லை ஜெயக்குமார் சந்தேக மரண வழக்கில் 30க்கும் மேற்பட்டோருக்கு சிபிசிஐடி சம்மன் அனுப்பியிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் லதா இணைப்பில் இருக்கிறார். பேசலாம் லதா, இது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். நெல்லை மாவட்ட காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமாரினுடைய அந்த மர்ம மரண வழக்கு தொடர்பாக சிபிசிஐடி ஏற்கனவே சம்மன் அனுப்பியிருந்த நிலையில் தற்பொழுது நாளை அல்லது நாளை மறுநாள் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாக தெரிய வருகிறது. ஜெயக்குமார் எழுதியது போன்ற அந்த கிடைக்கப்பெற்ற அந்த கடிதத்தில் யார் யாருடைய பெயரெல்லாம் குறிப்பிடப்பட்டு இருந்ததோ அந்த அடிப்படையில் 30க்கும் மேற்பட்டோருக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. அந்த வகையில் சிபிசிஐடி தற்பொழுது சம்மன் அனுப்பப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில் சம்மன் அனுப்பப்பட்டவர்கள் நாளை அல்லது நாளை மறுநாள் நேரில் ஆஜராகி தங்கள் விளக்கத்தை அளிக்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக அந்த தகவலானது கிடைத்திருக்கிறது. நெல்லை மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்த ஜெயக்குமாருடைய மர்ம மரண வழக்கானது தற்பொழுது சிபிசிஐடி போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். ஜெயக்குமாரினுடைய குடும்பதாரரிடம் குடும்ப உறுப்பினர்களிடம் சிபிசிஐடி போலீசார் முதல் கட்ட விசாரணையை முடித்திருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து ஜெயக்குமார் எழுதியதாக கூறப்படக்கூடிய கடிதத்தில் உள்ள நண்பர்கள் உட்பட 30க்கும் மேற்பட்டோருக்கு சம்மனானது வழங்கப்பட்டிருக்கிறது. சம்மன் அனுப்பப்பட்டவர்கள் நாளை அல்லது நாளை மறுநாள் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்கவும் அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாக தகவலானது கிடைத்திருக்கிறது. சிபிசிஐடி இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டதை தொடர்ந்து 2 குழுக்களாக பிரிந்து விசாரணையாக நடத்தி வருவதாகவும் தெரிய வருகிறது. முக்கியமாக ஒரு குழு சிபிசிஐடி அலுவலகத்திலும் மற்றொரு குழு திசையன் விலை பகுதிகளிலும் தொடர்ந்து விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் 30க்கும் மேற்பட்டோருக்கு சிபிசிஐடி சம்மன் அனுப்பி இருக்கக்கூடிய நிலையில் நாளை அல்லது நாளை மறுநாள் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிய வருகிறது. அப்படி அந்த ஆஜராகக்கூடியவர்கள் என்ன மாதிரியான விஷயங்கள், என்ன விளக்கங்கள் கொடுக்கிறார்கள் என்பதை தொடர்ந்து சிபிசிஐடியினுடைய அடுத்தடுத்த கட்ட விசாரணைகள் என்பது அமையும் என்றும் கூட நாம் எதிர்பார்க்கலாம். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.